வணக்கம். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துல நீங்க ஒரு பயனாளியா? அப்போ இந்த முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தான். தமிழக அரசு சில புதிய மாற்றங்களை அறிவிச்சிருக்கு. அத பத்தி அடுத்த சில நிமிஷத்துல ரொம்ப தெளிவா சுலபமா புரிஞ்சுக்கலாம். அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். 1, ஒரு ஸ்பெஷல் பேமெண்ட்ட பத்தின அறிவிப்பு. 2வது, தகுதி விதிகள்ல வந்திருக்கிற ஒரு முக்கியமான மாற்றம். 3வது, இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பாப்போம். முதல்ல இந்த திடீர் மாற்றங்கள் என்னென்ன? பயனாளிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில புதிய விதிகள் மற்றும் அறிவிப்புகளை ரீசெண்டா வெளியிட்டிருக்காங்க. முதல் விஷயமே ஒரு நல்ல செய்திதாங்க. தமிழக அரசு பயனாளிகளுக்காக ஒரு சிறப்பு தொகையை அறிவிச்சிருக்கு. இது கோடைக்கால செலவுகளை சமாளிக்க ஒரு கூடுதல் உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகை எவ்வளோன்னு கேக்குறீங்களா? மே மாசத்துக்கு மட்டும் கோடைக்கால சிறப்பு தொகையா கூடுதலா 2000 ரூபாய் கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாசம் வர்ற 1000 ரூபாயை தாண்டி ஒரு ஸ்பெஷல் பேமெண்ட்டா கொடுக்கப்படுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்துக்கு வருவோம். இது சிலருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது, மத்த அரசு உதவிகளை வாங்குறவங்கள இது எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, மகளிர் உரிமைத் தொகை வாங்குறதுக்கான தகுதிகள்ல ஒரு புதிய நிபந்தனைய சேர்த்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் அந்த தொகை கிடைக்குங்கிறதையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூல். இந்த புது ரூல்ஸோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். இப்போதைக்கு வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிற பெண்கள் இனிமே மகளிர் உரிமை தொகையையும் ஒரே நேரத்துல வாங்க முடியாது. இதுதான் அந்த பெரிய மாற்றம். அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இத ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரே நபர் 2 வேறு திட்டங்களில் பயன்பெற முடியாது. அதனால இதுல எந்த சந்தேகமும் வேணாம், இது ஒரு தெளிவான விதிமுறை. அப்போ இந்த புது விதியால பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? அவங்க இப்போ ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகையும் வாங்கிட்டு மகளிர் உரிமை தொகைக்கும் தகுதியா இருந்தீங்கன்னா இனிமேல் 2ல 1 மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எது அதிக பிரயோஜனமா இருக்குமோ அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அரசு தரப்புல இருந்தும் இதே அறிவுரை தான் கொடுத்திருக்காங்க. தங்களின் தற்போதைய வாழ்வாதார தேவையை முன்னிறுத்தி சரியான திட்டத்தை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா இது முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட சூழலையும் தேவையும் பொறுத்த ஒரு முடிவுதான். சரி, இப்போ நடக்கிறத பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். வரப்போற நாட்கள்ல இந்த திட்டத்தை இன்னும் சூப்பரா மாத்த சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இந்த எதிர்கால திட்டங்களை திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற பேர்ல அறிவிச்சிருக்காங்க. இத வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வாக்குறுதியா பார்க்கப்படுது. இதுல முதல் மற்றும் மிகப்பெரிய வாக்குறுதி இதுதாங்க. இப்போ மாசம் கிடைக்கிற உரிமை தொகைய 2000 ரூபாயா உயர்த்துறதுதான் பிளான். இந்த உயர்வு ஒரு தடவை மட்டும் வர்றதில்ல, மாசம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்தா இது ஒரு பெரிய தொடர்ச்சியான பலனா இருக்கும் இல்லையா? அப்போ வாங்க ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். மாசம் 2000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய். அதோட நாம முதல்ல பார்த்த அந்த கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ரூபாயும் சேர்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 26,000 ரூபாய். ஆமாங்க, இந்த புதிய திட்டத்தின் கீழே ஒரு பயனாளி ஒரு வருஷத்துல பெறக்கூடிய மொத்த தொகை இதுதான். இது பல குடும்பங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய நிதி உதவியா அமையும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, வேகமா ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துடலாம். நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள்: மே மாசத்துக்கான ஸ்பெஷல் சம்மர் பேமெண்ட், 2 திட்டங்கள்ல 1 மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற புதிய தகுதி விதி, மற்றும் எதிர்காலத்துல மாசம் தொகை அதிகமாக போகுதுங்கிற வாக்குறுதி. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த புதிய அறிவிப்புகளும் மாற்றங்களும் உங்க குடும்பத்தை எப்படி பாதிக்கும்? உங்க தேவைகளுக்கு எந்த திட்டம் சரியா இருக்கும்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க.